வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன்ல என்னன்னா அரிசியும் பருப்புங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. இந்த சாப்பாடு வச்சுதான் கிச்சடி, பிரியாணி இதெல்லாமே செஞ்சு பார்த்தாங்களாமாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் ஸ்பெஷலுங்க. முக்கியமா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, சிம்பிளா உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு பார்க்கலாம், அடுத்தது பொரியல் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரிசி ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேங்க. அதிகமாக பருப்பு போட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால நான் சொன்ன அளவில் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 3 வரமிளகாய். காரத்துக்கு இதுதாங்க, மிளகாத்தூள் சேர்த்த போகிறது கிடையாது. கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், எண்ணெய். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. தண்ணி 800 மில்லி எடுத்து வச்சிருக்கோங்க. இல்லை சூடாயிட்டு இருக்குங்க. தாளிச்சுக்கலாங்க. 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்குங்க. கடுகு ஜீரகம் சேர்த்திக்கலாம். பொரிட்டுங்க. பூண்டு சேர்த்திக்கலாங்க. பூண்டு, வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்த போறது இல்லைங்க, காரத்துக்கு மிளகாய் தான். கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாங்க. இது வணங்குறப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வணங்கி எடுத்துங்க, தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாங்க. சாப்பாட்டுக்கு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே தக்காளி நல்லா வணங்கிட்டேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நல்லா ஜோரா வணங்கிப்போம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க, சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துன ஸ்பாட்லயே கொதி வந்துருச்சு பாருங்க. இது சூடா இருக்கும், அது சூடா இருக்கும், நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு சாப்பாடு மாத்தி வச்சாச்சுங்க. அரிசி போட்டாச்சு, அரிசியும் பருப்பு போட்டாச்சு. நான் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா பொரியல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயமா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை. அடுத்தது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஆல்ரெடி வானல் வச்சிட்டேன். எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 25 மில்லி எண்ணெய் போதும். அப்படியே ஸ்டெப்பா ஒன்றா சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த பொடி யூஸ் பண்ணா சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வணங்கும். நான் சொன்ன பொடிங்கெல்லாம் சேர்த்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. ஆயிடுச்சுங்க. மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பாடு விசில் வந்ததுட்டு பார்க்கலாம். காய் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. கோவில் கொஞ்ச நேரத்துக்கு ரெடி ஆயிடுங்க. சாப்பாடு ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு விசில் வர்றதுக்காக ஊற்றி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஆஃப் பண்ணியாச்சு. பொரியல் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை வைக்கணும். விசில் அடங்கினதுமே டேஸ்ட் பார்க்கலாங்க. சாப்பாடு ரெடிங்க. பொரியல் ரெடி. கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க.
ம். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பார்த்துடலாங்க. டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் என்னன்னா, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருமே ஏதோ ஒரு வேலைக்காவது ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். நைட்ல காலையில எல்லாம் காலேஜ் வேலைக்கு எல்லாம் போறதுனால காலையில மதியானம் சேர்ந்து சாப்பிடுறது. நைட்ல எவ்வளவு லேட்டா இருந்தாலுமே நாங்க 5 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோங்க. அவங்க ஆபீஸ்ல காலேஜ்ல எல்லாம் என்ன நடந்ததோ எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நாங்க சாப்பிடுவோம். சண்டே அன்னைக்கு 3 நேரம் ஒண்ணாதான் உட்காந்து சாப்பிடுவோம். இது என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பரா இருக்குங்க. வெறும் சாப்பாடும் சூப்பரா இருக்கு. காயும் சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.